Exercise 7.6 question number 1. So question number 1 நமக்கு 4 options இருக்கு. So one by one பார்க்கலாம். So இப்போ first option பார்க்கலாம். So first option நமக்கு என்னன்னு பார்க்கலாம். Find the absolute extrema of the following functions and the given closed interval கொடுத்திருக்காங்க. So absolute நமக்கு absolute extrema நமக்கு என்னது absolute maximum value absolute minimum value நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த given interval. So கொடுத்திருக்கிற functions நமக்கு first என்ன நமக்கு option அப்படினா f of x is equal to x square minus 12x plus 10. ஓகேவா? So first கொடுத்திருக்கிற function எழுதிக்கலாம். f of x is equal to x square minus 12x plus 12. ஓகே. இப்போ நமக்கு first கொடுத்திருக்கிற interval என்னன்னு பாத்தீங்க அப்படினா நமக்கு இங்க 1,2. ஓகேவா? interval வந்து நமக்கு 1,2. So இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற இன்டர்வல்ல ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணுவோம் f of 1 f of 2 கண்டுபிடிச்சுப்போம். அதுக்கு அப்புறம் நம்ம f dash of அந்த tangent line வந்து நமக்கு அந்த f dash of x0 f dash of x கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம 0 கூட ஈக்குவேட் பண்ணோம். சோ அப்பதான் நமக்கு என்னது அந்த tangentோட லைன் நமக்கு அந்த ஸ்லோப் வேல்யூ சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப நமக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூஸ்ல எது வந்து அப்சல்யூட் வேல்யூ அப்சல்யூட் அதாவது அப்சல்யூட் மேக்ஸிமம் எது அப்சல்யூட் மினிமம் எது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன்ல இன்டர்வல்ஸோட வேல்யூ f of 1 f of 2 நம்ம கண்டுபிடிச்சோம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு f of 1. So at x is equal to 1 f of 1 என்னன்னா நமக்கு அப்படியே 1 ஸ்கொயர் minus 12 into 1 plus 10. ஓகேவா? அப்போ 1 minus 12 plus 10. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 11 minus 12 minus 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ f of 1 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு minus 1. நெக்ஸ்ட் நான் f of 2 கண்டுபிடிச்சிக்கிறேன் at x is equal to 2. ஸோ அப்போ வந்து f of 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 cube minus 12 into 2 plus 10. ஓகேவா? நமக்கு 2 ஸ்கொயர் 4 24 plus 10. ஓகேவா? அப்போ நமக்கு 14 மைனஸ் 24 கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு மைனஸ் 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ f of 2 வந்து நமக்கு மைனஸ் 10 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து f of 1 கண்டுபிடிச்சிட்டோம் f of 2 கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு நெக்ஸ்ட்டு அந்த ஸ்லோப் வேல்யூ அதாவது டேஞ்சன்ட் நமக்கு வந்து f dash of 0 f dash of x வந்து 0 கூட ஈக்குவேட் பண்ணோம். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் f dash of x வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு f of x நம்ம என்ன எடுத்துக்கலாம் f of x is equal to x ஸ்கொயர் minus 12x plus 10. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் f dash of x கண்டுபிடிக்க போகிறோம். f dash of x அப்படின்னா 2x minus 12. ஓகேவா? இப்போ நமக்கு f dash of x is equal to 0 அப்படின்னா நமக்கு 2x minus 12 is equal to 0. 2x is equal to 12. அப்போ x is equal to 12 by 2. Therefore x is equal to 6. So x ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு? அப்போ நமக்கு கிரிட்டிக்கல் வேல்யூ. ஸோ இதான் நம்மளோட டேஞ்சன்ட் பாயிண்ட் 6. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த வேல்யூ வந்து இந்த இன்டர்வல்ல இருக்கான்னு பார்த்தா இல்லை. நமக்கு 1,2 இருக்கு. அதே மாதிரி க்ளோஸ்டு இன்டர்வல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே வந்து 6 கிடையாது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து இந்த இன்டர்வல்ல இல்லை. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா த கிரிட்டிக்கல் நம்பர் is 6. அதான் ஆனால் அது எப்படி இல்லை 1,2 இன்டர்வல்ல இல்லை. ஸோ அப்போ அது இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கப்போ நம்ம என்ன அது f of 6 கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ f of 6 நம்ம கண்டுபிடிச்சா தான் இந்த 3 வேல்யூஸில் எது அப்சல்யூட் எது மினிமம் கண்டுபிடிக்க முடியும் அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம். ஆனால் அந்த 6 வந்து இந்த இன்டர்வல்ல இல்லை. அப்போ நம்ம வந்து f of 6 கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்ச f of 1 f of 2லேருந்தே எது வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் எது அப்சல்யூட் மினிமம் தெரியும். ஸோ மைனஸ் வேல்யூவில் நீங்கள் பார்க்குறீங்க மைனஸ் 1 பெருசா மைனஸ் 10 பெருசா அப்படின்னா மைனஸ் 1 தான் என்னது பெருசு மைனஸ் 10 விட. அப்போ அப்சல்யூட் மேக்ஸிமா அப்படின்னா நமக்கு f of மைனஸ் 1 தான். எப்போ x is equal to 1 இருக்கும்போது தான் நமக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி இது மினிமம் வேல்யூ. அப்போ நமக்கு x வந்து 2 இருக்கும்போது தான் நமக்கு அப்சல்யூட் மினிமம் வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம இதுதான் ஆன்சர் எழுத போகிறோம். ஆன்சர் அப்சல்யூட் மேக்ஸிமா. ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் எழுதிக்கலாம். அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது -1 எப்போ அப்படின்னா அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூல 1 இருக்கும் போது. அதே மாதிரி அப்சல்யூட் மினிமம் ஸோ அப்சல்யூட் மினிமம் நமக்கு -10
எப்போ அப்படின்னா at x is equal to 2. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.